Welcome to all. Good morning students. Now I talk about the topic is plant anatomy and plant physiology. தாவரத்தின் உள் அமைப்பியல் மற்றும் செயலியல் தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே. இப்போ இந்த லெசனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம். Plants are exhibit very degree of organization. தாவரங்கள் பல்வேறு கட்டமைப்புகளை கொண்டு உள்ளது. Atoms are organized into molecules. Molecules are into organelles. Organelles into cells. Cells into tissue and tissue into organs. அதாவது அணுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மூலக்கூறுகளாகவும் மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கனல்ஸாகவும் ஆர்கனல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செல்களாகவும் செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திசுக்களாகவும் திசுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன்ஸாகவும் மாறக்கூடியது. The first account of internal structure of plants was published by the English physiologian Greve. Nemigo Greve is known as father of plant anatomy. Plant anatomy is study of internal structure of plants. Plant anatomy அப்படின்னா தாவரத்தினுடைய உள் உறுப்பு அமைப்பியலை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் anatomy. You have already studied the different kinds of tissue in 9th standard. இதற்கு முன்னாடி நம்ம தாவரத்தினுடைய என்னென்ன செல்கள் இருக்குது அப்படிங்கிறத 9th கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். In this lesson, you will study about the internal structure of plant tissues, process of photosynthesis and respiration. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவரத்தினுடைய உள் அமைப்பியல் மற்றும் தாவரத்தினுடைய திசுக்கள் ஒளிச்சேர்க்கை மற்றும் தாவரங்கள் சுவாசித்தலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று டிஷ்யூ. Tissues are group of cells that are similar or dissimilar in the structure and origin but perform similar function. Tissue அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் செல். இது வந்து ஒற்றுமையாகவோ இல்லை வேறுபட்டோ காணப்படலாம். எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா ஒரே இடத்திலேருந்து உருவாகக்கூடிய வேறு வேலைகளை செய்யக்கூடியதுக்கு பேர் தான் திசுக்கள்னு பேர். பிளான்ட் டிஷ்யூ. Plant tissue can be broadly classified into based on the ability to divide. There are meristematic tissue and permanent tissue. தாவரத்தினுடைய செல்கள் அது பிரிவடையக்கூடிய வகையை பொறுத்து இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் மீன்ஸ் ஆக்க திசு. பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூ நிலைத்த திசுக்கள். தென் நெக்ஸ்ட் டாபிக் டிஷ்யூ சிஸ்டம். The Sachs 1875 classified the tissue system in the plant 3 types. Sachs அப்படிங்கிறவங்க இந்த plant tissue மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. First one is derminal or epiderminal tissue. Second one is ground tissue system. Third one vascular tissue system. The function of the tissue are given in table 12.1. இந்த மூன்று திசுக்களுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத டேபிள் 12.1ல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் டெர்மினல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். It consists of the epidermis, stomata and epidermal outgrowth. இப்போ இந்த எபிடெர்மிஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டாவும் அதுலேருந்து இருக்கக்கூடிய புற வளர்ச்சிகளும் காணப்படும். எபிடெர்மிஸ் இஸ் த மோஸ்ட் ஆஃப் லேயர். எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் ஹாஸ் மெனி மைனூட் போர்ஸ் ஆர் கால்டு ஸ்டொமேட்டா. மைனூட் அப்படின்னா மிக நுண்ணிய அப்படின்னு அர்த்தம். ஃபோர்ஸ்னால் துளைகள். அப்போ இந்த எபிடெர்மிஸில் என்ன காணப்படும் அப்படின்னா மிக நுண்ணிய துளைகள் காணப்படும். அந்த மிக நுண்ணிய துளைகளுக்கு ஸ்டொமேட்டா அப்படின்னு பேர். இப்போ டேபிள் 12.1 டிஷ்யூ சிஸ்டம் components and function. Derminal tissue system. Epidermis and periderm in older stems and root. இந்த எபிடெர்மிஸ்லாம் பெரிடெர்ம் எங்கே இருக்கும் அப்படின்னா முதிர்ந்த தண்டு மற்றும் வேர் பகுதியில் காணப்படக்கூடியது. ஃபங்க்ஷன் வேலை. ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். ப்ரிவென்ஷன் அப்படின்னா தடுக்கிறது. அதாவது தண்ணி வந்து வெளியேறுவதை தடுக்கக்கூடியது. அடுத்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். Parenchyma tissue, collenchyma tissue, sclerenchyma tissue. Photosynthesis. Photosynthesis means ஒளிச்சேர்க்கை. Food storage உணவை சேமித்தல்.
ரீஜெனரேஷன் இழப்பு மீட்டல், சப்போர்ட் துணை நிற்கிறது, ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம், சைலம்ஸ் டிஷ்யூ, ஃப்ளோயம் டிஷ்யூ, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்டு மினரல்ஸ். எப்போதுமே சைலம் செல்கள் வந்து எதை கடத்தும், டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நீரையும் மினரல்ஸையும் கடத்தக்கூடியது. ஃப்ளோயம் டிஷ்யூ எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுட், உணவுப் பொருள்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. cuticle is present on the outer wall of epidermis into check the evaporation of water. அந்த cuticle அப்படிங்கக்கூடிய மெழுகு பொருள் படலம் வந்து இருக்கிறதுனால தான் நீர் ஆவியாகிறது வந்து அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணப்படுது. ட்ரைகாமஸ் அண்ட் த ரூட் ஹேர்ஸ் ஆர் எபிடெர்மல் அவுட்க்ரோத். ட்ரைகாமஸ் அப்படிங்கிறது வேர் தூவியில் இருக்கக்கூடியது. வேர் தூவிகள் வந்து ஒரு புற வளர்ச்சியாகும். ஃபங்க்ஷன் வேலைகள். ஃபர்ஸ்ட் ஒன், எபிடெர்மிஸ் ப்ரொடெக்ட் த இன்னர் டிஷ்யூஸ். அதாவது எபிடெர்மிஸுடைய முக்கியமான வேலை என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. செகண்ட் ஒன், ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டானா இலைத்துளைகள். இலைத்துளைகள் எதற்கு உதவி புரியுது அப்படின்னா நீராவி போக்கிற்கு உதவி புரியக்கூடியது. தேர்டு ஒன், ரூட் ஹேர்ஸ் ஹெல்ப் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு மினரல்ஸ். ரூட் ஹேர்ஸ் அப்படின்னா வேர் தூவிகள். வேர் தூவிகள் எதற்கு பயன்படுது அப்படின்னா நீரையும் மினரல்ஸையும் உறிஞ்சுவதற்கு பயன்படக்கூடியது. நெக்ஸ்ட் டாபிக், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். It include the all tissue of the plant's body exhibit the epidermal and vascular tissue system like cortex, endodermis, pericycle and pit. இந்த ground tissue எங்க இருக்கும் அப்படின்னா எபிடெர்மலையும் வாஸ்குலார் திசுவையும் தவிர மீதி எல்லா இடத்துலையும் இருக்கும். எக்ஸப்ட் அப்படின்னா தவிரன்னு அர்த்தம். எதை தவிர அப்படின்னா இந்த எபிடெர்மலையும் வாஸ்குலார் டிஷ்யூவையும் தவிர மீதி எல்லா செல்களிலுமே இருக்கக்கூடியது. Next one, vascular tissue system. It consists of xylem and phloem tissues. Vascular tissue system வந்து எதில் இருக்கும் அப்படின்னா சைலம் செல்களையும் ஃப்ளோயம் செல்களையும் இருக்கக்கூடியது. There are presence in the form of bundles called the vascular bundles. Bundles அப்படின்னா கற்றைகள்னு அர்த்தம். நிறைய செல்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய கற்றைகள். The xylem conduct water and minerals to different part of the plant. சைலம் செல்கள் எதை கடத்துகிறது அப்படின்னா தண்ணியையும் மினரல்ஸையும் தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லக்கூடியது. Phloem conducts food materials to different part of plants. Phloem செல்கள் வந்து தாவரத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கு உணவை எடுத்து செல்லக்கூடியது. Then conjunction bundles. Conjoined bundles na xylem and phloem lies the same radiation. There are two type of conjoined bundles. Conjoined bundles அப்படின்னா சைலம் செல்களும் phloem செல்களும் ஒரே ஆரத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் கன்ஜெக்ஷன் அப்படின்னு பேர். Collateral. Xylem lies towards the center and phloem lies toward the periphery. சைலம் செல் டுவர்ட்ஸ்னா நோக்கி. சைலம் செல்கள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா மையப்பகுதியை நோக்கியும், ஃப்ளோயம் செல்கள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா வெளிப்புற பகுதியையும் நோக்கி இருக்கக்கூடியது. தென் கொலாட்ரல். சைலம் லைட்ஸ் டுவர்ட் த சென்டர் அண்ட் ஃப்ளோயம் லைட்ஸ் டுவர்ட் த பெரிஃபெரி. When the cambium is present the collateral bundles, it is called open. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேம்பியம் செல்கள் இருக்கும். கேம்பியம் செல்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஓப்பனில் இருக்கும். டைகாட் ஸ்டெம் அண்ட் த கொலாட்ரல் பண்டில்ஸ் வித்தவுட் கேம்பியம் இஸ் கால்டு க்ளோஸ்டு. அதாவது இந்த கேம்பியம் இருந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் நிலையில் இருக்கும், திறந்த நிலையில் இருக்கும். இந்த கேம்பியம் பண்டில்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து க்ளோஸ், மூடிய வகையாக இருக்கக்கூடியது. Then bicollateral. In this type of bundle, the phloem is present on both outer and inner side of the xylem. Bicollateral அப்படின்னா இந்த டைப் பண்டில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ளோயம் செல்கள் வந்து சைலத்தோட உள்ளேயும் வெளியேயும் காணப்படக்கூடியது. எக்ஸாம்பிள் குக்கர்பிட்டே. தேர்ட் ஒன், concentric bundles. Vascular bundles in which xylem completely surrounded the phloem or vice versa is called the concentric vascular bundle. It is two type. Concentric bundles அப்படின்னா இந்த vascular bundle வந்து சைலம் செல்களை முழுமையாக சூழ்ந்த phloem செல்கள் காணப்படக்கூடியது. அடுத்தது ampivasal. The xylem surrounded phloem. Resina.
சைலம் வந்து ஃப்ளோயத்தை சுற்றி அப்படியே காணப்படக்கூடியது. ஆம்பிசெரிப்ரல், இந்த ஃப்ளோயம் டுவர்டு த சைலம், எக்ஸாம்பிள் ஃபெரன்ஸ், ஃப்ளோயம் செல்கள் வந்து சைலத்தை சுற்றி காணப்படக்கூடியது. எண்டார்க், the protosylum lies toward the center and metasylum lies toward the periphery, example stem. எண்டார்க் அப்படின்னா புரோட்டோசைலம் அப்படின்னா முதன்மையான சைலம் செல்கள் அர்த்தம். இந்த முதன்மையான சைலம் செல்கள் மையத்தை நோக்கிலும் முதிர்ச்சி அடைந்த சைலம் செல்கள் வெளிப்புறத்தை நோக்கியும் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து எண்டார்க் அப்படி. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸார்க். The protosylum lies toward the periphery and metasylum towards the center, example roots. எக்ஸார்க் அப்படின்னா முதன்மையான சைலம் செல்கள் வந்து வெளிப்புறத்தை நோக்கியும் முதிர்ச்சி அடைந்த செல்கள் சைலம் செல்கள் வந்து வெளிப்புறத்தை நோக்கி Exarch means protosylum lies toward the periphery and metasylum lies toward the center. எக்ஸார்க்னா முதன்மையான சைலம் செல்கள் வந்து வெளிப்புறத்தை நோக்கியும் மெட்டாசைலம் செல்கள் உள்புறத்தை நோக்கியும் இருக்கும். எக்ஸாம்பிள் ரூட்ஸ். தென் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட். A thin transverse section of dicot root show the following structure. ஒரு இருவித்திலை தாவர தண்டோட அந்த ரூட்டை எடுத்து நம்ம குறுக்குவெட்டு தோற்றம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா மைக்ராஸ்கோப்பில் பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய நிறைய பாகங்கள் வந்து அதில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபிப்ளமா. எபிப்ளமா இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். அவுட்டர் மோஸ்ட் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய வெளி செல்கள்னு அர்த்தம். கியூட்டிக்கல் அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் ஆப்சென்ட். இதில் கியூட்டிக்கலும் ஸ்டொமேட்டாவும் இருக்காது. யூனிசெல்லுலார் ரூட் ஹேர்ஸ் ஆர் பிரசன்ட். இதில் ஒரு செல்களாலான வேர் தூவிகள் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ த ரைசோடெர்மிஸ் ஆர் பெலிஃபெரஸ் லேயர்ஸ். இந்த ஒரு செல்களாலான வேர் தூவிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ரைசோடெர்மிஸ் அல்லது பெரிஃபெரஸ் லேயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். Next one is cortex. Cortex means புரணி. It is a multi-layered large zone made of thin-walled parenchymatous cells with intercellular space. It is store food and water. கார்டெக்ஸ்னா புரணி. இது எப்படி இருக்குன்னா மல்டி லேயர்டு ஜோன். மல்டி லேயர்னா நிறைய அடுக்குகளை உடையது. தின் வாலில் இருக்கும். என்ன செல்கள் அங்கே நிறையா இருக்கும் அப்படின்னா பேரன்கைமேட்டஸ் செல்கள் வந்து நிறையா இருக்கும். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுப்புற இடைவெளிகள் இருக்கும். அந்த இடைவெளிக்கு பேர் தான் இன்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸின் பேர். இட் இஸ் ஸ்டோர்டு த ஃபுட் அண்ட் வாட்டர். இங்கே என்ன சேமித்து வைக்கப்படுது அப்படின்னா உணவும் நீரும் சேமித்து வைக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன் எண்டோடெர்மிஸ். இட் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது இன்னர் மோஸ்ட், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள். இந்த செல்ஸ் ஆர் பேரலல் ஷேப். பேரலல் ஷேப்னா பீப்பாய் வடிவத்தில் இருக்கக்கூடியது. க்ளோஸ்லி பேக்டு. தென் ஷோ த பேண்ட் லைக் திக்னிங் ஆஃப் த ரேடியல் அண்ட் இன்னர் டான்டிஜினல் வால்ஸ் கால்டு த காஸ்பெரியன் ஸ்ட்ரிப்ஸ். காஸ்பெரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னா செல்கள் வந்து திக்காக அப்படியே க்ளோஸாக நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். இட் ஹெல்ப் டு மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்டு டிசால்வ் சால்ட் ஃப்ரம் த கார்டெக்ஸ் இன்டு சைலம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இந்த தண்ணி வந்து அந்த காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸை தாண்டி கார்டெக்ஸுக்கு போய் கார்டெக்ஸ்லேருந்து சைலம் செல்களுக்கு போகக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீல். ஆல் த டிஷ்யூ இன்னர் டு எண்டோடெர்மிஸ் கன்ஸ்டியூட் ஸ்லீட். அதாவது எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே ஸ்டீல் தான். இட் இன்க்ளூட் த பெரிசைக்கிள் அண்ட் வாஸ்குலார் பண்டில்ஸ். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பெரிசைக்கிளும் வாஸ்குலார் பண்டில்ஸும் இதில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் இன்னர் டு எண்டோடெர்மிஸ் லைஸ் த சிங்கிள் லேயர் ஆஃப் பெரிசைக்கிள். இது வந்து பெரிசைக்கிள் எங்கே இருக்கும் அப்படின்னா இன்னர் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது, ஒரே அடுக்குகளால் ஆனது. இட் இஸ் த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பக்கவாட்டு வேர்கள் உற்பத்தி ஆகிறது இங்கே தான். தென் வாஸ்குலார் பண்டில்ஸ். வாஸ்குலார் பண்டில்ஸ் த ரேடியல் சைலம் இஸ் எக்ஸார்க் அண்டு டெட்ராக். வாஸ்குலார் பண்டில்ஸ் வந்து ரேடியல் அப்படின்னா ஆரப்போக்கில் அமைஞ்சிருக்கக்கூடியது. சைலம் செல்கள் வந்து எக்ஸார்க்காகவும் டெட்ரார்க்காகவும் இருக்கும். The tissue presence between the xylem and phloem is called conjunctive
tissue. In dicot root, it is made up of parenchyma. இந்த சைலம் செல்களும் phloem செல்களும் ஒரு இணைப்பு திசுக்களால் இணைக்கப்பட்டு இருக்கக்கூடியது. Next one, pith. The young root contain pith, whereas the old root pith is absent. இளம் வேர்களில் பித்து இருக்கும், முதிர்ச்சி அடைந்த வேர்களில் இந்த பித்து வந்து இருக்காது. Next topic, internal structure of monocot root. Example, mice. A thin transverse section of monocot root show the following characteristic features. அதாவது ரூட் எடுத்து நம்ம குறுக்கு வெட்டு தோற்றம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் சில இருக்கும். மோனோகாட் அப்படின்னா ஒரு வித்திலை தாவரம் அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் ஒன், எபிப்ளமா அண்டு ரைசோடெர்மிஸ். இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட். அவுட்டர் மோஸ்ட் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய வெளி உறை. அண்ட் இட் இஸ் மேடப் ஆஃப் எ சிங்கிள் லேயர் ஆஃப் தின் வால்ட் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ். தின் வாலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடுக்குகளாலான பேரன்கைமேட்டஸ் செல்களால் ஆனது. ஸ்டொமேட்டா ஆர் கியூட்டிகல்ஸ் ஆர் ஆப்சென்ட். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டொமேட்டாவும் கியூட்டிகல்ஸும் இருக்காது. The root hairs help in absorb water and minerals. root hair வந்து எதற்கு பயன்படக்கூடியது அப்படின்னா தண்ணியையும் மினரல்ஸையும் உறிஞ்சுவதற்கு பயன்படக்கூடியது. From the soil, எதிலேருந்து உறிஞ்சும் அப்படின்னா மண்ணிலேருந்து உறிஞ்சக்கூடியது. This layer also protect the inner tissue. அதுக்கடுத்து இதனுடைய வேலை என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் டிஷ்யூக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது. நெக்ஸ்ட் ஒன், கார்டெக்ஸ். இட் இஸ் மல்டி லேயர்டு லார்ஜ் கம்போஸ்ட் ஆஃப் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் வித் த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இது வந்து பல அடுக்குகளை உடையது. இங்கே வந்து என்ன செல்கள் நிறையா இருக்கும் அப்படின்னா பேரன்கைமேட்டஸ் செல்கள் வந்து அதிக அளவு காணப்படக்கூடியது. வித் த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், இதோட செல்லுக்கு இடையில இடைவெளிகள் காணப்படும். இட் இஸ் ஸ்டோர்ட் வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இங்கே வந்து என்ன சேமித்து வைக்கப்படுது அப்படின்னா நீரும் உணவுப் பொருளும் சேமித்து வைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், எண்டோடெர்மிஸ். It is the innermost of the cortex with the characteristic Casparian strips and the passage cells. எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் அடுக்கு. இது வந்து எதனால் ஆகிருக்கு அப்படின்னா காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸ்னாலும் பேசேஜ் செல்களாலும் இருக்கும். இந்த காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் பேண்ட் லைக் த திக்னிங் மேடப் ஆஃப் சப்மெரின். இந்த கேம்பியம் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொஞ்சம் அழுத்தமான சப்மெரின் செல்களால் ஆயிருக்கு. தென் ஒன் இஸ் steel. All the tissue inner of the endodermis constitute slate. அதாவது இன்னர்னா உள்ளுக்குள்ள, அந்த எண்டோடெர்மிஸ்க்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுமே ஸ்லேட். இட் இன்க்ளூட் த பெரிசைக்கிள், வாஸ்குலர் டிஷ்யூ அண்ட் பித். இது எதெல்லாம் இந்த ஸ்லேட்டில் இருக்கும் அப்படின்னா பெரிசைக்கிள் இருக்கும், வாஸ்குலர் டிஷ்யூக்கள் இருக்கும் அண்ட் பித் இருக்கும். தென் பெரிசைக்கிள், இட் இஸ் த சிங்கிள் லேயர் ஆஃப் தின் வால்டு செல்ஸ். சிங்கிள்னா ஒன்றுன்னு அர்த்தம், ஒரே அடுக்குகளாலான உரைகளால் ஆனது. இந்த லேட்ரல் ரூட்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் திஸ் லேயர். பக்கவாட்டு, லேட்ரல் அப்படின்னா பக்கவாட்டு அப்படின்னு பக்கவாட்டில் அப்படின்னு அர்த்தம். இப்போ பக்கவாட்டு வேர்கள் வந்து இங்கேருந்து உருவாகக்கூடியது. வாஸ்குலர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாஸ்குலர் டிஷ்யூ. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பேஞ்சஸ் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம் அரேஞ்சு ரேடியலி. இங்கே வாஸ்குலர் சிஸ்டத்தில் டிஷ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சைலம் செல்களும் ஃப்ளோயம் செல்களும் ஆரப்போக்கில் அமைஞ்சிருக்கக்கூடியது. இந்த சைலம் இஸ் எக்ஸார்க் அண்ட் பாலியார்க். சைலம் செல்கள் வந்து எக்ஸார்க்காகவும் பாலியார்க்காகவும் இருக்கும். இந்த கன்ஜக்டிவ் டிஷ்யூ இஸ் மேடப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா. கன்ஜக்டிவ் அப்படின்னா இணைப்பு திசு. இணைப்பு திசு வந்து எதனால் ஆயிருக்கு, எதன் மூலியமா வந்திருக்கு அப்படின்னா ஸ்க்ளீரன்கைமா செல்கள் மூலியமா ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பித். பித் இஸ் பிரசன்டட் அட் த சென்டர். பித் எப்போதுமே எங்கே இருக்கும் அப்படின்னா நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது. இட் இஸ் மேடப் ஆஃப் parenchymatous cells with the intracellular space. It contain abundant amount of starch grains and store food. பித்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சென்டரில் இருக்குது, அதில் இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் அதாவது செல் இடைவெளிகள் இருக்குது. அந்த செல் இடைவெளிகள் என்ன சேமித்து வைக்கப்படுது அப்படின்னா ஸ்டார்ச்சும் உணவுப் பொருள்களும் சேமித்து வைக்கப்படுகிறது. தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் internal structure of dicot stem. Example, sunflower. The transverse section of a dicot stem reverse of the following structure. குறுக்கு வெட்டு தோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி அதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபிடெர்மிஸ். இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். எபிடெர்மிஸ் அப்படின்னாலே எப்போதுமே வெளியில் இருக்கக்கூடிய வெளி அடுக்கு அல்லது வெளி உறை அல்லது வெளி தோல் அப்படின்னு அர்த்தம்.
It is made up of a single layer of parenchymatous cells. இது எதனால ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு அடுக்கு உடைய parenchymatous செல்களால் ஆயிருக்கும். It is outer wall is covered with cuticle. இதனுடைய வெளிப்பகுதி வந்து cuticle-களால கவர் பண்ணி அதாவது மூடி இருக்கும். It is protective function. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா பாதுகாப்பு தான் இதனுடைய முக்கியமான வேலை. Then cortex. It is divided into 3 regions. இங்க cortex வந்து 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. One is hypodermis. It consists of 3 to 6 layer of collenchyma செல்கள். அதாவது இந்த ஹைப்போடெர்மிஸ் வந்து 3 அல்லது 6 அடுக்குகளுடைய collenchyma செல்களால் ஆனது. It gives mechanical supports. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா தாவரத்தை வந்து தாங்குவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. Difference between dicot and monocot root tissues, dicot root and monocot root. அதாவது ஒரு வித்திலை தாவர வேருக்கும் இரு வித்திலை தாவர வேருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. Number of xylem. Dicot root, tetrarch, monocot root, polyarch. Tetrarch polyarch நிறையான இருக்கும். Tetrarchனா 3 இருக்கக்கூடியது. அடுத்தது campium. Presence during the secondary growth only. Dicot rootல இருக்கும். எப்போ இருக்கும் அப்படின்னா செகண்டரி growthல மட்டுமே இருக்கக்கூடியது. அடுத்து மோனோகாட் ரூட். மோனோகாட் ரூட்ல பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து campium இருக்காது, absent. Secondary growth. Dicot root present, monocot root absent. Dicot rootல secondary growth இருக்கும், monocot rootல secondary growth இருக்காது. Then pith. Pith absent and present. Dicot rootல absent, monocot rootல present. Then middle cortex. Middle cortex, it is made up of few layer of collenchyma செல்கள். மிடில்னா நடுப்புறன்னு அர்த்தம். புறணி பகுதியோட நடுவுல எப்படி இருக்கும் அப்படின்னா few layers அப்படின்னா சில அடுக்குகளுடைய collenchyma செல்கள் அங்க இருக்கும். It involved in photosynthesis due to the presence of chloroplast. இதனுடைய முக்கியமான வேலை அப்படின்னா photosynthesis, ஒளி சேர்க்கை செய்கிறது இதனுடைய முக்கியமான வேலை. Then next inner cortex. It is made up of few layer of parenchyma cell. இது சில அடுக்குகளை உடைய parenchyma செல்களால் ஆனது. It help in gases exchange and stores food materials. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஹெல்ப்னா உதவி. இது எதுக்கு உதவி புரியுது அப்படின்னா gases exchange. Gases means வாயுக்கள், எக்ஸ்சேஞ்ச்னா பரிமாற்றம். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யும் பொழுதும் சுவாசிக்கும் பொழுதும் அந்த வாயுக்கள் வந்து உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு வர்றதுக்கு பயன்படக்கூடியது. தென் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல், உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடியது. Next, endodermis. It is the innermost layer of cortex. It consists of a single layer of barrel-shaped cells. The cells contain starch grains, so it is called the starch sheet. இந்த எண்டோடெர்மிஸ் செல்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள் அடுக்குன்னு இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லேயர்கள், அதாவது ஓரடுக்கு உடைய பீப்பாய் வடிவ செல்கள் வந்து நிறையா காணப்படும். இந்த செல்கள் வந்து எதனால் ஆயிருக்குன்னா ஸ்டார்ச் கிரைன்ஸ்னால ஆயிருக்கும். அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு இதுக்கு பேர். அடுத்தது ஸ்டீல். ஸ்டீல் இஸ் த central part of the stem. Inner endodermis is known as the steel. Center, அதாவது சென்டர் அப்படின்னா நடுப்புற. எதனுடைய நடுப்புற அப்படின்னா தண்டு பகுதியுடைய உள் நடுப்பகுதியில் எண்டோடெர்மிஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்டீல்னு பேர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில்ஸ் அண்ட் பித். இது எதனால் ஆயிருக்கு அப்படின்னா பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில்ஸ் மற்றும் பித்துனால ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் டாபிக் பெரிசைக்கிள். It occur between the vascular bundles and endodermis. இது எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா பிட்வீனா நடுப்புற. எதுக்கு நடுப்புற இருக்கும் அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கும் எண்டோடெர்மிஸ்க்கும் நடுவில் காணப்படக்கூடியது. இட் இஸ் மல்டி லேயர்ட் parenchymatous with the alternating patches of the sclerenchyma. இதில் மல்டி லேயர் அப்படின்னா நிறைய அடுக்குகளை உடைய parenchymatous செல்கள். ஆல்டர்னேட்டிங் அப்படின்னா மாறி மாறி இருக்கக்கூடியது. மாறி மாறி என்ன செல்கள் இருக்கும் அப்படின்னா sclerenchyma செல்கள் காணப்படக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் conjoined, collateral, endarc and open. வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்குன்னா கன்ஜாயிண்ட் ஆகவும் இருக்கும்,
கொலாட்ரலாகவும் இருக்கும். என்டார்க் அண்டு ஓப்பன் திறந்த நிலையில் இருக்கக்கூடியது. தேர் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங் அரவுண்டு த பித். இதை பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ரிங், அதாவது வட்ட வடிவிலோ அல்லது மோதிர வடிவிலோ அரேஞ்ச் ஆகி இருக்கக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனோட கண்டினியூ வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் கண்டினியூஸாக அதை பார்த்துக்கோங்க. பார்த்து இதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.